மோசேயை முட்செடியின் நடுவிலே கர்த்தர் சந்தித்தார். ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்டு புறப்பட்டார். தாவீதை சாமுவேலை அனுப்பி அழைத்து அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை குறித்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசுவின் தரிசனம் சத்தம் கேட்டது. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, நெகேமியாவை கர்த்தர் யாரையும் அனுப்பி அழைக்கவும் இல்லை. கர்த்தர் நெகேமியாவோடு நேரடியாய் பேசவும் இல்லை. தரிசனத்துல பேசவும் இல்லை. நெகேமியாவுக்கு தீர்க்க தரிசனங்களால் பேசவும் இல்லை. ஆனால் நெகேமியாவையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காய் அழைத்திருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிற உங்க வாழ்க்கையில உங்களை உற்சாகப்படுத்த யாருமே இல்லையா? எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா என்று எனக்கு தலையில கை வச்சு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலையே. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியலையே, ஆராதனை நடத்த தெரியலையே, அப்பா பாஸ்டர் இல்லையே, இருந்தா எல்லாம் இலகுவா கிடைச்சிருக்குமே, பாடுகிற திறமை இல்லையே, இசைக்கேற்றபடி பாட முடியலையே, எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற பாரம் தான் உங்களுடைய அழைப்பின் உறுதி. எனக்கு பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவனே இருதயத்திலே விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் உண்டு பண்ணுகிறார். அப்படி ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற இருதயம் இருக்குமாயிருந்தால் நெகேமியா செய்தது போல முதலாவது ஜெபத்திலே காத்திருக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே பேசுவார். தேவன் அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி, தேவ திட்டத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அதற்குரிய சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் அமைத்து கொடுப்பார். நெகேமியாவை எடுத்துக்கொண்டால் நெகேமியாவுக்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லல, அலங்கத்தை கட்டும்படியாய் யாரும் உற்சாகப்படுத்தல. அவனுடைய மனதிலே ஏற்பட்ட பாரம், அதற்காய் அவன் ஜெபம் செய்தான். கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். ராஜாவின் இருதயத்தை மாற்றினார். ராஜாவிடத்திலே கேட்டதெல்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நெகேமியா சொல்லுகிறார், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியாவுக்குள்ளே இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தன் மனதிலே கர்த்தரே பாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதே. ஒருவேளை எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். எதிர்ப்புகளின் மத்தியிலும் சோராமல் அலங்கத்தை கட்டி முடிக்கத்தக்கதாய் தேவனோடு நேரடியாய் தொடர்பு இருந்தது. தேவகரம் நெகேமியாவோடு கூட இருந்தது. இன்றைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், உங்க மனதிலே ஏற்பட்ட இந்த பாரம் தான், ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்கிற பாரம் தான் உங்க அழைப்பின் உறுதி. தேவனே பாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்கிற உறுதியோடு கூட உடனே சகோதரியே, தேவனுக்காய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சையும் இருக்குமா இருந்தால் யாரையும் நோக்கி பார்க்காதே, தேவனை நோக்கி பார். ஜெபத்திலே காத்திருப்போம், வேதத்தை தியானம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியின் பலன் நம் மேலே இறங்கும். தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். எதை செய்ய வேண்டும் என்று பேசுவார், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பேசுவார். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். செய்ய நீங்க ஆரம்பிக்கிற பொழுதே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய் மாற பண்ணுவார்.